இன்று மூக்கடைப்பு அல்லது மூச்சுத் திணறல் மனிதருக்கு ஏற்படக்கூடிய மூச்சுத் திணறல் மூக்கடைப்பு ஏன் வருகின்றது? அவ்விதம் மனிதர்களுக்கு மூக்கடைப்பு அல்லது மூச்சுத் திணறல் வந்தால் ஆயுள் குறைவு. ஏனென்றால் மனிதனுடைய முதல் உணவு நுண்ணுணவு காற்று, ரெண்டாவது தான் தண்ணீர், மூன்றாவது தான் ஏதோ உணவு. உணவு என்றால் பல உணவோ, சமைக்காத இயற்கை உணவோ அல்லது சமைச்ச உணவோ. ஆக காற்று நுண்ணுணவு. அப்போது மூக்கு ஏன் இருக்குன்னா சுவாசிக்கிறதுக்கு தான். அந்த நுண்ணுணவை மூக்கு சளி இல்லாமல் அடைப்பு இல்லாமல் இருந்தால் தான் நிறைய காற்று நுரையீரல் முழுக்கும் பரவும். சளி இருந்ததுன்னா நுரையீரல்லாம் சளியாக இருக்கும், காற்று அதிகம், நுரையீரல் அதிக அளவு தங்காது. சளியே இல்லைன்னா நுரையீரல் முழுக்கும் காற்று நிறைய தங்கி நிறைந்த ஆற்றலும் ஆயுள் நீடிப்பும் மனிதனுக்கு கிட்டும். அப்படி என்றால் மூக்கடைப்பு மூச்சு திணறல் ஏன் வருகின்றது? உலக மனிதர்களில் அனைவருக்கு மூக்கடைப்பு, சளி, மூச்சு திணறல் வருவது ஏன் என்றால், உலக மனிதர்கள் எல்லாம் பெரும்பாலும் சமைத்த தானிய உணவை உண்டு வருகின்றனர். ஒன்று அரிசி, இல்லைன்னா கோதுமை, இந்த மாதிரி தானிய உணவை சமைச்சு அதிலும் உப்பு போட்டு சாப்பிடுகின்றனர். அதிலும் அசைவம் போட்டால் இன்னும் சளி நிறைய வரும், மூச்சு திணறல், மூக்கடைப்பு வரும். ஆக எல்லா மூச்சு திணறல், மூக்கடைப்புக்கும் உணவு தான் காரணம். அது இல்லாமல் இருப்பதற்கும் உணவு தான் காரணம். இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நாம் அதிகம் சமைக்காத உணவு, அதிலும் குறிப்பாக மனிதனுக்குரிய ஏற்குணவு, பசித்த பொழுதெல்லாம் தேங்காய், பழ வகைகள் வயிறார உண்டு அப்படியே அவன் உணவை மாற்றிக்கொண்டே வந்தால் மனிதனுக்கு மூச்சு திணறலும் வராது, மூக்கடைப்பும் வராது, சளியும் வராது. நுரையீரல் நன்கு காற்றை தக்க வைத்து கொள்ளும். காற்றுப்பை, சளிப்பை கேட்பதில் காற்றுப்பை என்றால் நுரையீரல், 2 நுரையீரல் மனிதனுக்கு ஆங்கிலத்தில் லங்ஸ் என்று கூறப்படும். அந்த நுரையீரல் சளியில் என்றால் காற்று நிரம்ப நுரையீரலில் தேங்கி தக்க வைத்து கொள்ளும். அப்பொழுது மனிதனுக்கு ஆயுளும் கூட, உடல் நலமும் கூட, உளநலமும் கூட. ஆக மனிதனுடைய உடல் நலமும் உளநலமும் கெடுவதற்கு காரணம் மூக்கடைப்பு அல்லது மூச்சு திணறல். இதற்கு காரணம் சளி. சளிக்கு காரணம் சமைத்த தானிய உணவு, அடுத்தபடியாக பால் பொருட்கள், பால், தயிர், நெய், அடுத்தபடியாக அசைவ உணவு. இதுதான் சளிக்குரிய காரணம். காய்கறி, கீரையை வேக வச்சு சாப்பிட்டால் கூட சளி வராது. பழங்களை அதிகமாக சாப்பிட்டால் சளி உண்டாகாது, ஆனால் சளி வெளியேறும். ஏற்கனவே நுரையீரலில் உள்ள சளி வெளியேறும் பழ உணவு உள்ளே போய். நாம் தவறாக பழம் சாப்பிட்டோம், சளி பிடித்து விட்டது என்று கூறி வருகின்றோம். ஆகவே இதற்கும் நாம் கண்டிப்பாக மூச்சடைப்பு, மூச்சு திணறல் வராமல் இருப்பதற்கும் நாம் அதிகபட்சம் தேங்காய், பழ உணவை நமது உணவில் அதிகப்படுத்த வேண்டும். சமைத்த உணவை குறைத்து கொள்ள வேண்டும். அப்படி சமையல் உணவு வேண்டுமானால் காய்கறி, கீரைகளை உப்பில்லாது சமைத்து உண்ணலாம். இதை தவிர்த்து மூச்சு பயிற்சி செய்தால் ஓரளவு மூச்சு திணறல் குறையும். 2வது மூச்சு பயிற்சியும் செய்யலாம், டீப் பிரீத்திங் செய்யலாம். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.